ஆனா ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை ஒழிச்சிருக்காங்க. இல்லைன்னா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்து இழந்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு 2024 தெளிவா தெரிஞ்சிருக்கேன். 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க, அதிமுகவுடைய வாக்கு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வாக்கு சதவீதம் 3 வருஷத்துல அப்படியே மாறிடும், அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்க அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பா இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஊழல் எந்த ஆட்சியில் அதிகமா இருக்குன்னா தமிழ்நாடு, நான் தொடர்ந்து சொல்வது, தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமா மாறி காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், திராவிட கட்சிகள் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் 2024 கூட்டணி நீங்க பார்த்துருக்கீங்க. அதனாலதான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்றோம். 2026 இந்த 2024 கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு. அது நிச்சயமாக 2026 பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரை இதே பேசும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.